அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். இன்றைக்கி ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பரபரப்பான ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக தரப்புலேருந்து என்கிட்ட வந்து பேரம் பேசுகிறாங்க. 50 கோடி இல்லை, நீங்கள் 500 கோடி கொடுத்தாலும் நான் தாவேக்காவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டி வேற கொடுத்துருக்கிறாரு. 500 கோடி கொடுத்தாலும் போக மாட்டாரா? பரபரப்பான ஆடியோ. அந்த ஆடியோவை நானும் கேட்டேன். அந்த ஆடியோவில் அண்ணே 7-8 பேர் எனக்கு கூப்பிட்டாங்கண்ணே, நான் இருக்கிறதுக்கு துரோகமாக பண்ணுற ஆள் இல்லைண்ணே, நீ தம்பி நீங்கள் வந்து தப்பாக நினச்சிட்டிங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாப்புல. எதிர் தரப்பில் பேசுகிறவர் வந்து அண்ணா அதுக்கு பேசவே இல்லைண்ணே, வேறு எதுவும் உதவி வேணா சொல்லுங்கண்ணே, நம்ம பண்ணிக்கலாண்ணே, நம்ம சேர்ந்து பண்ணலாண்ணே அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுதான் அவர் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. இப்போ இந்த ஆடியோ மொத்தமும் 1 நிமிஷம் தான் இந்த ஆடியோ வெளிவந்திருக்கு. எதற்காக அவர் கால் பண்ணார், இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியணும்ல. ஆமாம். எடுத்த உடனே நீங்கள் தாவேக்காலேருந்து இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு திமுகவில் வந்து சேருங்க, உங்களுக்கு நான் 50 கோடி தரேன் அப்படின்னு அந்த எதிர்த்தரப்பில் பேசின நபர் வந்து பேசியிருந்தாரு அப்படின்னா, ஏதோ பேரம் நடந்திருக்கு போல போய் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அந்த ஆடியோவில் அப்படி ஒன்றும் இல்லையே. அந்த ஆடியோவில் இவர் தான் பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் 50 கோடி இல்லைண்ணே, 500 கோடி கொடுத்தா கூட நான் வரமாட்டோம்ண்ணே, நீங்கள் தம்பி நீ தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. நான் ஒரு 100 ரூபா தெருவில் கிடந்தா கூட அந்த 100 ரூபாயை கொண்டு போய் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு கொடுத்தா தானே எனக்கு தூக்கமே வரும். நான் அந்த மாதிரி நேர்மையான ஆளுங்க. நேர்மையான. ஆமாம். இப்போ பஸ்ஸில் போகும்போது ஒரு 2 ரூபா தவறி அதாவது சீட்டுக்கில் கிடந்தா கூட அந்த 2 ரூபா யார் 2 ரூபாங்க உங்கள் 2 ரூபாயான்னு அது கொடுத்துட்டு தான் நான் பஸ்ஸை விட்டு இறங்குவேன். அந்த மாதிரி ஒரு புனிதமான கோட்பாடு நான் வாழக்கூடியவன். என்ன கொஞ்சம் இந்த 3ஆம் நம்பர் லாட்ரி 2ஆம் நம்பர் லாட்ரியை ஒரு 300 வாட்ஸ்அப் குரூப் வச்சு ஃபேக் லாட்ரியை வச்சு இந்த ஸ்ரீவைகுண்டம் ஏரல் இந்த தூத்துக்குடி பக்கம் விற்றுக்கு தெரியுவேன்னா களியக்காவலில் பிள்ளை அன்னை லாட்ரின்னு பேர் வச்சு இந்த கேரளாலேருந்து லாட்ரியை கலவாண்டு கொண்டு வந்து இங்கே வியாபாரம் பார்ப்பேன், அதை வச்சு காசு பார்ப்பேன். மற்றபடி ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளில் வந்து குளத்து மண் வண்டல் மண் அள்ளணும்னா ஒரு லோடுக்கு 300 ரூபா வியாபாரிகள்ட்டையும் இந்த மண்பானை செய்யக்கூடிய மண்பானை தொழிலாளர்கள்ட்டையும் கேட்பேன். மற்றபடி நான் ரொம்ப தங்கமான பையன்னா தள்ள பையன் எதுவுமே கிடையாதுண்ணே, எந்த தப்பான பழக்கத்தும் போக மாட்டேன். என் கட்சிக்காரர் 2 பேரும் ஒரு பெண்ணை வந்து கூட்டு பாலியல் உண்மை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நின்று கொஞ்சம் வேலை குண்டாசு போடாமல் நான் பார்த்துட்டேனே. மற்றபடி அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணை அது என் கட்சிக்கார பொண்ணாக இருந்தாலும் என்னை பற்றி நீ பேசினேன் அப்புறம் வீட்டு விட்டு வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டினேன். மற்றபடி நான் தங்கமான ஆள். மாப்பிள்ளை தங்கமான மனுஷன். என்ன எப்பயாச்சும் வந்து பீடிப்பாரா, எப்பயாச்சும் அடிக்க போடுவாரா, இல்லை வெத்தலை பார்க்க போடுவாப்ல, வெத்தலை பார்க்க போட பழக்கம் உண்டாச்சு. எப்போதும் போட மாட்டார். எப்பயாச்சும் சீரட்டு அடித்தாருன்னா வெத்தலை பார்க்க போடுவார். ஒரு சீரட்டு பழக்கம் இருக்கா? சீரட்டு எப்போதும் அடிக்க மாட்டாப்புல, எப்பயாச்சும் சரக்கை போட்டாப்புலன்னா ஒரு தம்மை போடுவாப்புல. ஒரு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா? அப்படி நீங்கள் நினச்சிடாதீங்க. சரக்கெல்லாம் போட முடியாது. எப்பயாச்சும் அந்த மாதிரி போக்குவரத்துமாக இருந்தாருன்னா சரக்கு அடிப்பாப்புல. அந்த நேரங்களில் இது பண்ணுதான் அந்த பழக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி நல்லா முடித்தேன். தங்கமான பையன் கொஞ்சம் தண்ணி தம் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த மாதிரியான ஆள். இவர் பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரியும் இவரை பேரம் பேசுறதுக்கு 50 கோடிக்கு அவர் பேரம் பேசுகிற மாதிரியும். அவர் உண்மையிலே அந்த நபர் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த ஆப்போசிட் நபர் இருக்கார் இல்லையா, அவர் யாருங்கிறது எனக்கு தெரியும். ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர், பெரிய வசதியான குடும்பம் வச்சுக்கோங்களேன். இவருக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமோ தேவையோ எதுவுமே கிடையாது. அந்த தொகுதியை சார்ந்த அடிப்படையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஏதாவது உதவிகள் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக கேட்டிருக்காரு. இவர் அந்த ஆடியோ நார்மல் காலில் பண்ணனால அந்த ஆடியோ மட்டும் ஒரு ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட பேரம் பேசுகிறாங்க. 7 பேர் பேசுகிறாங்கன்னா 7 பேர் ஆடியோ எடுத்து போடு. 7 பேர் பேசுனாங்கல்ல, 7 வரைக்கும் 7-8 பேர் பேசுகிறாங்கண்ணே என்கிட்ட. எதுக்கு உங்கள்கிட்ட 7-8 பேர் பேசணும்? அது 1 நிமிஷம் மட்டும்தான். சரி, 7-8 பேர் எதுக்கு பேசணும்? 7-8 பேர் பேசுகிறாங்கல்ல, 7-8 பேர் வந்து அதாவது ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நேரடியாக 7 பேர் பேரம் பேச, அந்த 7 பேருடைய ஆடியோனை புகார் கொடுங்க. அப்போ வச்சு புகார் கொடு. ஊத்தங்கரை இளையராஜா போய் புகார் கொடுத்தார்ல, அது மாதிரி இவர் போய் புகார் கொடுக்க வேண்டியதுன்னா தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட இந்த மாதிரி இந்த 7 பேர் என்கிட்ட 50 கோடி ரூபா தரேன்னு சொல்லி பேரம் பேசுகிறாங்க, இவங்க எல்லாமே அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தூண்டுதல் அடிப்படையில் பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்க வேண்டியதானே. பாஞ்சு நடவடிக்கை எடுக்க தான் தமிழக தாவேக்கா அரசு காத்திருக்குதுல்ல. ஆமாம், அங்கே போவோம் ப்ரெஸ் மீட் உட்காந்து பேசுகிறாங்க. என்னென்னா கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்படும் போது அவர் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு, என்கிட்ட ராஜினாமா பண்ண சொல்லி தாவேக்கா தரப்புலேருந்து பேசுகிறாங்க, பல கோடி தரேன்னு சொல்கிறாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதனால தான் இந்த கைதுன்னு சொல்லி அவர் ஒரு பிரேக் பண்ணுறாரு. இப்போ அதனால் தாவேக்கா தூத்துக்குடி மாவட்டத்தை கொஞ்சம் செல்வாக்க இழந்திருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அவரையே கைது பண்ண பார்த்துருக்காங்க.
அதுவும் வந்து ஒன்றும் அவர் என்ன தப்பாக ஒன்றும் பேசிடல, அவருக்கு எதுக்கு கைது வரைக்கும் எதுக்கு போகணும், இது ஒரு மாநஷ்ட வழக்கு போட்டால் பத்தாதா, திமுக பண்ணதுனே தாவேக்கா பண்ணுமா அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள ஒரு சலசலப்பு உருவாகுது. இப்போ தூத்துக்குடி மாவட்ட தாவேக்காவை கொஞ்சம் பேரை உயர்த்திருக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் இவரை தூண்டி விட்டு என்னை வந்து பேரம் பேசினாரு அப்படின்னு சொல்லி நீ துப்புனா நானும் துப்புவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்து விளையாட்டை தான் இந்த சிறுவைகுண்டம் சரவணனுடைய இந்த ஆடியோ, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அவ்வளோ நியாயமானவர், அவ்வளோ நேர்மையானவர், அவ்வளோ உண்மையானவர். இவர் வந்து பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலாம், அதனால் வெக்க விட்டு போகலைங்கிற மாதிரி படாது நான் கொஞ்சம் ஆச்சாரம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அப்படின்னா போய் புகார் அளிக்க வேண்டியதானே இந்த ஆடியோட. இல்லை, அதுதான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா இவர் மேலே பல அலிகேஷன்ஸ் இருக்குது. திடீர்னு வாண்டடாக வந்து ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காரு, என்னை கூப்பிட்றாங்க, எவ்வளோ வேணாலும் தரேங்கிறாங்க. பல அலிகேஷனில் லாட்ரி இதெல்லாம் தாண்டி மே 3ஆம் தேதி சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு எல்கைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் 450 கிலோ குட்கா மாட்டுது. தமிழ்நாட்டை தடை செய்யப்பட்டது தானே. ஆமாம். இந்த குட்காவை காவல்துறை பிடிச்சிடுறாங்க. அந்த வண்டி வந்து இப்போவும் சாத்தான்குளம் ஸ்டேஷனில் நிற்கிது. இந்த குட்கா வழக்கில் ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு, சதீஷ் அப்படிங்கிற நபர் கைது செய்யப்படுறாரு. ஆனால் உண்மையிலே இந்த குட்கா வழக்கினுடைய மூல காரணம் அவர் யாருன்னா குணசேகரன் அப்படிங்கிற தாவேக்காவுடைய சாத்தான்குளம் ஒரு ஒன்றிய செயலாளர். அவர் 2020, 21, 22 இந்த காலகட்டத்தில் கோவை, திருப்பூர் இந்த பகுதிகளில் ஆயிரக்கணக்கான டன்னு குட்கா விற்றதாக, குட்கா, பான்பராக்கு, இந்த தடை செய்யப்பட்ட எல்லா போதைப்பொருளையும் விற்றதாக தாராபுரம் காவல் நிலையத்தில், திருப்பூர் காவல் நிலையத்தில், கோயம்புத்தூரில், பாளையங்கோட்டையில், தூத்துக்குடியில் இப்படி பல காவல் நிலையங்களில் அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் கரண்டில் தமிழ்நாட்டிலே இந்த தடை செய்யப்பட்ட இந்த மாதிரி இந்த தலையணையாக சொல்கிறாங்க, இந்த மாதிரியான போதைப் பொருட்களை விற்பதில் அவர் வந்து என்ன சொல்ல ஒரு 50% ஷேர் வச்சுருக்காராம். சில பேர் விற்கிறாங்க, அதில் 50 விழுக்காடு விற்கிறது இவர் தான், இந்த குணசேகரனுக்கு கேரக்டர். இவர் பெங்களூர்லேருந்து தேங்காய் நார் ஏற்றிட்டு வர்ற மாதிரி, பெங்களூர்லேருந்து தேங்காய் ஏற்றிட்டு வர்ற மாதிரி, மேலே பார்த்தீங்கன்னா தேங்காய் லோடு இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா குட்கா இருக்கும். இப்போ இதுவும் தேங்காய் நார் தான், தேங்காய் நார் லாரி மாதிரி லாரியாக வர்றது. அவரை தாவேக்கா கட்சியில் சேர்த்து அவருக்கு பொறுப்பு கொடுத்து அவரை வந்து முழுமையாக தன்னுடைய காப்பாற்றியாருன்னா இந்த சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன். அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி இதே தாவேக்காவை சேர்ந்த தாவேக்காவோட ஆதரவாளர் ஒருத்தர் இவரு கூட பேசுறாரு. ஒரு ஆடியோ வெளியே வருது, நம்ம கூட சாட்டை கூட ஆடியோ போட்டிருந்தோம், இப்போ எடுத்து போட்டுருப்பா எடிட்டர். ஹலோ அண்ணா, வணக்கண்ணா. வணக்கம் சார், எம்எல்ஏ சரவணன். ஆமாம் சொல்லுங்கள். சார், நம்ம சாத்தாங்குளத்துலேருந்து நெடுங்குளத்துலேருந்து நான் பேசுகிறேன். சரி, சாத்தாங்குளம் நீங்கள் மத்திய ஒன்றிய செயலாளர்னு குணசேகரன் ஒருத்தர் போட்டிருக்கீங்க. சரி சரிங்களா. அவர் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவாகவே குட்கா தமிழ்நாட்டில் ஹோல்சேலில் 60%, நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் 60% லெவலில் அவர் தான் குட்கா வியாபாரம் பண்ணுறாரு. இன்னைக்கும் லைவ்ல இருக்காரு. அதாவது ஒரு ஆளை சொல்றாங்கன்னா எவிடன்ஸ் நான் உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி அனுப்பிச்சு விடுறேன். இன்ன வரைக்கும் அவர் 2010 இருந்து இன்ன வரைக்கும் அவர் மேல உள்ள குட்கா வழக்குல உள்ள கேஸ் எல்லா எஃப்ஐஆர் நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், நீங்க பாருங்க. இல்ல அவர் வந்து இல்ல எத்தனை வழக்கு இப்போ இடையில பழைய வழக்கு இன்னைக்கும் லைவ்ல இருக்காருன்னு அவரு. இன்னைக்கு லைவ்ல ஆந்திரால கம்பெனி வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா ஹோல்சேல், அவர் கூட உள்ள எத்தனை பேர் எத்தனை கோடி ரூபாய் இத்தனை நாள் சம்பாதிச்சிருக்காங்க, இன்ன வரைக்கும் எத்தனை பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்கன்னு வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். ரீசனா உள்ள எஃப்ஐஆர் காப்பி அனுப்பிச்சு விடுறேன். சாத்தாங்குளத்துல இப்ப கடைசியா மாட்டின குட்கா நெடுங்குளத்து வேற வண்டி தானே. நாங்க உங்களுக்கு எங்க குடும்பத்தோட நாங்க ஓட்டு போட்டோம். அது நம்ம எங்க அண்ணன் விஜய் அண்ணனுக்காண்டி. நீங்க யாருன்னு எங்களுக்கு அறிமுகம் கிடையாது. எங்களுக்கு அவர் பெரிய ஒரு ரசிகருங்கனால நாங்க போட்டோம்னு வைங்களேன். நாங்க உங்ககிட்ட தான் பேச முடியும். இல்ல அதனால நான் சொல்றேன். ஏன்னா இவனுங்களை நீங்க உள்ள விட்டுட்டு சாத்தாங்குளத்துல நீங்க சும்மா ஒன்றும் இல்ல, நீங்க உங்களை பெருசா யாருக்கும் தெரியாது. நீங்க கார்ல ஆடம்பரமா வந்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க நார்மலா வந்து ஒரு 4 கடையில உட்காந்து விசாரிச்சு பாருங்க. ரொம்ப கேவலமா பேசுறானவன். டிவிகே கட்சிங்கிறது யாருக்குன்னா எதிர்கட்சி ரொம்ப விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. இவனும் சாதாரண பொதுமக்கள் உட்காந்து கஞ்சா வைக்கான், ஆன்ஸ் வைக்கான், இவனெல்லாம் போட்டிருக்கான்னு சொல்லி அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அந்த ஆடியோல அவர் தெளிவா சொல்றாரு, எனக்கு இதுக்கு தான் நாங்கள் தாவேக்காக ஓட்டு போட்டோமா, நீங்கள் நேர்மையான ஆட்சி கொடுப்பீங்க, உண்மையான ஆட்சி கொடுப்பீங்கன்னு ஓட்டு போட்டால் இப்படி குட்கா விற்கிறவன், பான்பராக் விற்கிறவன், இவனுக்கெல்லாம் நீங்கள் போஸ்டிங் போட்டு வச்சுருக்கீங்க. அப்போ அவர் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் செய்கிறாரா அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்புறாரு. ஆனால் அப்படிலாம் இல்லைன்னா நான் ஏதாவது ஆதாரம்லாம் பெற முடியாதுன்னு, ஆதாரம்லாம் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி இவர் பேசுகிறார். இவர் பேசுகிற ஆடியோ வெளி வந்தோடனே இப்போ இவர்
ஒரு ரேண்டமாக ஒருத்தர் வந்து ஹெல்ப் கேட்குறாரு, ஹெல்ப் பண்ணுறீங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேரம் பேசுனாங்க. அவர் ஏதாவது அந்த ஆடியோவில் 50 கோடி 100 கோடி 25 கோடி எதுவும் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கே பேசுகிறேன்னு சாதாரணமாக நம்ம ஏதாவது சேர்ந்து பண்ணலான்னு ஒரு ஏதோ கான்ட்ராக்டரோ ஏதோ விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அவ்வளோதான். மற்றபடி இது முழுக்க இவர் வந்து தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்றதுக்கும் தன்னை நேர்மையாளாக காட்டிக்கொள்றதுக்கும் என்னையும் பேரம் பேசுகிறாங்க. நான் இது ராணுவ ரவுடி தான் நான் ரவுடின்னு ஏரியாவில் ஃபார்ம் ஆகிட்டேன்டா. இந்த ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற சரவணன் இருக்கார்ல, ஓட்டு கேட்டே பல இடங்களுக்கு போலங்க, தோத்து போயிடும்னு நினச்சவர். அது தமிழ்நாடு முழுக்க அதான் கதை. அது ஒரு விஷயம். போகல அஃபிடேவிட்டே ஒழுங்காக எழுதாமல் கொண்டு போய் தேர்தல் நடத்தும் அதிகாரத்தை கொண்டு போய் நீங்கள் எழுதி கொண்டு கொடுத்தால்தான் ரிஜெக்ட் பண்ணி விடுதானே. ஆமாம் ரிஜெக்ட் பண்ணியோ போயாங்கன்னு கொடுத்துட்டாங்களே. அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி ஜெயிப்பான்னு யாருக்கும் தெரியாது. ஜெயிச்சிட்டாப்புல. இப்போ என்னென்னா இந்த ஏதாவது ஒரு சீனில் போட்டு கரண்டில் இருக்க மாதிரி காட்டிக்கணும். நம்ம சாட்டையில் காணொலி வெளியிடுறோம், இந்த மாதிரி குளத்து மண்ணுக்கு 300 ரூபா வாங்குறாரு அப்படின்னு. மறுநாளே ஆய்வு நிகழ்த்துறாராம். நீங்கள் எதாவது ஸ்ட்ரிக்டாக இது பண்ணிக்கணும், நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க, இது பண்ணிடுங்க ஒரு ஆய்வு. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி இல்லீகலான வந்து இது நடத்துனாங்க, மண்ணல்னாங்க, போய் தடுத்தோம். நம்ம வீடியோ போட்ட மறுநாள் அங்கே, இப்போ நம்ம ஆடியோ போட்ட மறுநாள் இவர் ஒரு ஆடியோ போடுறாரு, நான் நல்லவன் அப்படின்னு காட்டுறதுக்கு. இது முழுக்க ஒரு ஃபேப்ரிகேட்டடு, தன்னை வந்து ஒரு நேர்மையாளன்னு காட்டிக்கொள்வதற்காக ஒரு நேர்மையற்ற ஒருத்தர் நடத்தக்கூடிய ஒரு நாடகம். இந்த நாடகம் ரொம்ப நாளைக்கு நிற்காது. இப்போ வந்து திருவைகுண்டம் செய்தியை பார்த்தோம். அடுத்த திருவரங்கத்துலேருந்து ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையோட மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம். என்னன்னா, யாரோ வந்து இங்கே வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல்களை வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதனால எங்களோட செயல்திறன் பாதிக்கப்படுது, எங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இருக்குது, இதை உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு தடுக்கணும் அப்படின்னு போராட்டம் ஈடுபட்டு தான் 60 நாளாக சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா பள்ளிக்கூடங்களில், மருத்துவமனைகளில், அரசு அலுவலகங்களில், நீங்கள் அரசு அலுவலகங்களில் போய் ரீல்ஸ் போடுறாங்க. ஒரு 50 பேர் 100 பேர் மொத்தமாக போய், அதுவும் டாய்லெட்டை திறந்து பார்க்குறது, அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியருடைய அலுவலகத்தை திறந்து பார்க்குறது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஃபைல் இருக்குது, அப்படி இவனுங்க என்னமோ வந்து IPS IAS அதிகாரிகள் மாதிரி உட்கார்ந்து ஆய்வு பண்ணுறது. மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், எவனுக்குமே எந்த அரசியல் புரிதலும் இல்லைங்க. நேரடியாக போகிறான். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி, செவிலியர்களுடைய பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கு. பாதுகாப்பு இல்லை. ஏன்னா போகிறவன் யாருன்னு யார் தெரியும். இது தாவேக்காவுடைய அரசும் தமிழக முதலமைச்சரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா மிக தவறான ஒரு என்ன சொல்கிறது ஒரு வழிகாட்டுதலாக போயிடும். தமிழ்நாடு முழுக்க தாவேக்கா கட்சிக்காரங்க வந்து இறங்கி இந்த மாதிரி ஒரு அநாகரிகமான செயலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் காட்டுது. என்ன பெரிய கொடுமைன்னா, ஒரு அதிகாரி இருக்காங்க, ஒரு பெண் அதிகாரி இருக்காங்க. அந்த பெண் அதிகாரிகிட்ட போயிட்டு நம்பரை வாங்குறது. நம்பரை வாங்கி நீங்கள் நம்பர் கொடுங்க, ஏதாவது நான் தேவைன்னா உங்களுக்கு நான் வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு பேசுகிறது. தாசில்தார் ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்ககிட்ட போய் நம்பரை வாங்குறது. அப்புறம் வந்து டெப்டி கலெக்டர் ரேஞ்சில் இருக்கும் நம்பரை வாங்குறது. நான் உங்களுக்கு எதாவது தேவைன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் உடனே எடுத்து பேசுங்க மேடம், எங்கள் ஏரியாவில் பிரச்சனை சொல்கிறோம். அப்போ அவங்க வந்து ஒரு அனீசியாக ஃபீல் பண்ணுறாங்க. யார் நீங்கள், யாரா நீ, உனக்கு என்ன நம்பர் தரணும்? சரி, திமுக அதிமுகவில் கூட இப்படி நடைபெறலை, இப்படிலாம் அப்படி டார்ச்சர் பண்ணது கிடையாது, இப்படி வந்து அநாகரிகமாக நடந்து கொண்டது கிடையாது. திடீர்னு ஒருத்தர் 2 பேர் MLAக்கள் உள்ளே வரலாம், அமைச்சர்கள் உள்ளே வரலாம். மொத்தமாக யாரோ கட்சிக்காரன்னு வராங்க, வந்துட்டு வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஆய்வு பண்ணுறாங்க. கட்சிக்காரங்க ஆய்வு பண்ணுறதுக்கு என்ன தகுதி முதல்ல இருக்குது? ரொம்ப தப்பான ஒரு கலாச்சாரத்தை இவங்க என்ன தேட்டராக போய் விஜய் படம் எப்படி ஓடுதுன்னு போய் ஆய்வு பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் முக்கியமாக இவங்க வந்து அரசு மருத்துவமனையில் தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே தான் பயிற்சி மருத்துவர்கள் இருப்பாங்க, பயிற்சி செவிலியர்கள் இருப்பாங்க. அங்கே தான் இவங்க போய் நிற்கிறாங்க. நான் தன்னை ஒரு டானா காட்டுறதுக்கு, ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிறது. அதாவது பொதுமக்கள் எங்கே அதிகமாக கூடுறாங்களோ அந்த இடங்களில் போய் சீன் போட்டு ரீல்ஸுக்கு தாங்க. என்னென்னா இது ஒரு 10 பேர் 20 பேர் இருந்து ரீல்ஸ் போடும்போது அது ஒரு இதாகுது. ஏன்னா ஏற்கனவே MLA போகிறான், ரீல்ஸ் போட்டு தான் ஜெயிச்சிட்டான்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி போகிறான்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டை 108 சட்டமன்ற தொகுதியிலையும் வென்ற தாவேக்காவனர் அத்தனை பேரும் ரீல்ஸ் போட்டு தான் ஜெயிச்சான் அப்படின்னு நான் நம்புகிறாங்க. ஆமாம். இப்போ கவுன்சிலர் தேர்தல் வரப்போகுது, இடைத்தேர்தல் வரப்போகுது, பார்லமெண்ட் வரப்போகுது. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா, நம்மளும் ரீல்ஸ் போடுவோம், இதான் ரூட்டு, ஏரியாவுக்குள்ளே நம்மளும் ஒரு கவுன்சிலராக ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ஒரு வழி. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கருக்கு ரீல்ஸ் போடுறாப்புல, இங்கே போனோடனே ரீல்ஸில் இறங்கிட்டாப்புல. ஒரு காவலருக்கு வந்து அடிபட்டுச்சா, உடனே முதலுதவி செஞ்சு அதை ரீல்ஸ் போட்டு அதை எடுத்து போட பரபரப்பான மியூசிக்கை போட்டு அவர் வந்து காப்பாற்றுற மாதிரி ரீல்ஸு. இது மாதிரி நான் 1000 உதவிகளை தேசிய நெடுஞ்சாலை திருச்சியிலேருந்து கிளம்பி நான் எத்தனையோ முறை திருச்சி போயிருக்கேன். எத்தனையோ முறை இந்த மாதிரி வந்து அடிபட்டுருப்பாங்க. ஒரு நம்ம கண் முன்னாடி விபத்து நடந்துடும். விபத்து நடக்கும்போது அலைபேசி எடுத்து பதிவு செய்யக்கூடிய மனநிலை இருக்குல்ல, அது ஒரு மட்டமான மனநலம் பாதிக்கப்பட்ட ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு குரூரமான மனநிலையை நான் பார்க்குறேன்.
இப்போ நம்ம வந்து ஒரு முன்னாடி வந்து ஒருத்தங்க அடிபட்டு கிடக்குறாங்க, இல்லை நமக்கு பின்னாடி அடிபட்டாங்க, இல்லை அடிபட்டு இருக்கும்போது க்ரௌடு நிற்கிது. எத்தனை முறை நான் போய் 108 அழைச்சிருக்கிறேன், தூக்கி கொண்டு நம்ம காரிலே கொண்டு போயிருக்கிறோம், அவங்களுக்கு சின்ன உதவிகளை செஞ்சு கொடுத்துருக்கோம், இல்லை உணவுகள் வாங்கி கொடுத்துருக்குறோம், மயக்கம் போட்டு விழுந்தவங்களே எத்தனையோ நடந்திருக்கு. இதெல்லாம் சர்வசாதாரணமாக. ஆனால் ஒரு முறை கூட அதை காட்சிப்படுத்தணும் அப்படின்னு தோணுனதே கிடையாது. அப்படி காட்சிப்படுத்தி அநாகரிகமாக அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்கும்போது சுற்றி 4 பேர் நிப்பாட்டி கேமரா வச்சு எடுத்து அதை சமூக வலைதளத்தை பதிவேற்றான்னா அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன். அப்பட்டமான அவன் ஒரு 420 அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிடலாம். ஒரு 420 அவன். அதாவது இதை வந்து அவன் அதை இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறான். ஒருவனுடைய கருணையை, உன் கருணையை நீ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பயன்படுத்துகிற அப்படின்னா நீ ரொம்ப தப்பானவன் அர்த்தம். அப்படி தான் அரசு மருத்துவமனையில் போயிட்டு இவங்க கேள்வி கேட்குறது, இது பண்ணுறது, இதெல்லாம் நினைக்கிறாங்க. இன்னும் ரியல் கவர்னன்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஒரு 6 மாதம் ரியல் கவர்னன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஆட்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் போய்ட்டு ஆய்வு பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். இப்போ வந்து இப்போ ரீல்ஸ் போடுறாங்கல்ல, உண்மையான அரசு தொடங்கி எல்லா அமைச்சர்களும் இப்போ கை நீட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் ஒன்றுனா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மொத்தமாக கை நீட்டி ஒன்று மாறும்ல, அப்போ நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்களான்னு பார்ப்போம். மக்கள் பிடிச்சி ஆய்வு பண்ணுவாங்க. மக்கள் ரீல்ஸ் போடுவாங்க. அப்போ வசமாக சிக்கிய எம்எல்ஏ, வசமாக சிக்கிய அமைச்சர், நைய புடைத்த மக்கள்னு அப்போ ரீல்ஸ் போடுவாங்க. தற்பொழுது ஒரு தொடர் நிகழ்வாக உள்ள மருத்துவமனை வளாகத்தில் வரக்கூடிய நபர்கள் காணொளி எடுப்பதையும் ரீல்ஸ் எடுப்பதையும் அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றுவதையும் ஒரு நிகழ்வாக வைத்துள்ளனர். இதனால் பெண் மருத்துவர்களுக்கு, பணியில் உள்ள செவிலியர்களுக்கு, இதர ஊழியர்களுக்கு பணி செய்யும் திறன் பாதிக்கப்படுவதோடு அவர்களுடைய தனிப்பட்ட உரிமையும் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிறது. ஒரு 40 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நம்ம பிரசவ வார்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு கணவன் மனைவி, ஒரு மனைவி பிரசவத்துக்காக அட்மிஷன் ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க டாக்டர் வந்து ஒரு சிகிச்சையை பரிந்துரை சொல்கிறாங்க. அவங்க இல்லை இதுதான் நீங்கள் பரிந்துரை செய்யணும், நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க, நான் நெட்டில் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து மகப்பேறு மருத்துவர் எடுத்து சொல்கிறாங்க. அந்த நிகழ்வை வந்து அவங்க ஒரு வீடியோ பிடிக்கிறாங்க. அந்த கூட இருக்க அட்டண்டர்ஸ் கூட. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து தேவைக்கு அதிகமாக உடன் இருப்பவர்கள் அதிகமாக வரும்போது அவங்க ஒரு கும்பல் மனப்பான்மைக்கு போகிறாங்க. ஸோ கும்பலாக உள்ளவர்களை தடுக்கணுன்றதையும் நாங்கள் சொல்கிறோம். அப்போது அது நடந்தது அந்த விஷயம். அதற்கு பிறகு நம்ம ஊசி போடும் அறையில் வந்து செவிலியர்கிட்ட ஒருத்தர் வந்து இது மாதிரி அவர் காணொலி பேசிக்கிட்டே வராரு. பேசிக்கிட்டே வந்து இப்போ செவிலியர் ஊசி போடுறாங்க, அடுத்து பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் கோவப்படுவாங்கன்னு போய் அவங்கள ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. இந்த 2 நிகழ்வு நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு ஒருத்தர் வந்து அவசர சிகிச்சை பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை, செவிலியர்களை வீடியோ எடுத்திருக்கிறாரு. அங்கே நடக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை வீடியோ எடுக்கிறாரு. வரக்கூடிய மருத்துவ பயனாளிகளுக்கு அவங்களுடைய சிகிச்சையை குறித்து தெரிந்து கொள்வதற்கு எல்லா உரிமையும் உள்ளது. ஆனால் அதை வந்து ஒரு காணொலியாக, ஒரு வீடியோவாக பதிவு செய்வது, அதை வந்து ஒரு பதிவேற்றம் செய்வது, குறிப்பாக பெண் ஊழியர்களை அது வீடியோ எடுப்பது என்பது சட்டப்படி குற்றம் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு செய்தி என்னென்னா, இந்த ஜூன் 30 அரசு வழக்கறிஞர்களுக்கான பணிக்காலம் முடிஞ்சிருச்சு. இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதுக்கப்புறமாட்டி புதுசாக வந்து பணி நியமனம் பண்ணணும், அதுக்கு ஏதோ தாவேக பணம் வாங்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி ஒரு சம்பவம் என்னென்னா, இங்கே நாகர்கோயிலில் திமுக வழக்கறிஞருக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பணி கொடுத்துருக்கதா ஒரு செய்தி வந்திருக்குது. இதைத்தானங்க வீடியோவில் தெளிவாக சொன்னேன். அதாவது உயர்நீதிமன்ற அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு 10 ஆண்டுகள் அவங்க வந்து பணி செஞ்சுருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் 7 ஆண்டுகள் பணி செஞ்சுருக்கணும். தாவேகா கட்சியில் இருக்கவன் பூரா விசிலடிச்சாங்க குஞ்சிகள். இப்போ ஜூனியர் வக்கீலை சேர்ந்தவங்க 2 வருஷம் 3 வருஷம், பழைய ஆட்கள் யாரும் இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீ திமுகவில் ஏறி இல்லை அதிமுகவில் ஏறி, நீ எங்கேயும் ஏறி, இப்போதைக்கு எங்கள் கூட ஏறி அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்தில் ஒரு நடிகர் ஒருத்தர் டைலாக் சொல்லுவார், கப்பு அப்புறம் வாங்கி கொடு இப்போதைக்கு கம்பெனி. ஆமாம், ஒரு நடிகர் சொல்லுவாப்புல நடிகையை பார்த்து, கப்பு அப்புறம் கொடு இப்போதைக்கு கம்பெனி கொடு, நீ திமுக ஏறி இல்லை அதிமுக ஏறி பிஜேபி ஏறி, இப்போதைக்கு எங்கே கூட ஏறி அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பு வழக்கறிஞரா ஏறி அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியதை கொடுத்து அந்த போஸ்டிங்கை அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நாகர்கோயிலில் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களை நம்மளெல்லாம் தாண்டி நம்ம வந்து சைக்கிளில் போயிட்டு இருந்தால் பைக்கில் போய் வர விமர்சனம் பண்ணியிருக்காப்புல. இந்த தனுஷ் போகப்படல பைக்கில் ஓவர்டேக் பண்ணி, அது மாதிரி ஓவர்டேக் பண்ணி கடுமையான விமர்சனங்களை. நம்ம ஒரு மரியாதையாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நாகரிகமாக பேசுகிறோம். அவர் வந்து ஓவர்டேக் பண்ணி ஒருமையில் தமிழக முதலமைச்சர் நம்ம அண்ணன் விஜய் அவர்களையே ரொம்ப மட்டமாக பேசியிருக்காப்புல, மகா மட்டமாக பேசியிருக்காப்புல. ஒரு தாவேகாவை திமுகவை சார்ந்த பொறுப்பாளர், அவர் வந்து ரொம்ப தீவிரமான திமுக ஆதரவாளர். அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெகதேவ் மோகன்தாஸ். ஜெகதேவ். இந்த ஜெகதேவுக்கு என்னென்னா, பத்மநாபத்தினுடைய
அரசு தரப்பு வழக்கறிஞராக அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிற பொறுப்பை 30 லகரங்களை வாங்கி கொண்டு 30 லகரம் வாங்கி கொண்டு ஒதுக்கப்பட்டதாக மாண்புமிகு அவர்கள்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிக்கிட்டு ஒதுக்கப்பட்டதாக ஒரு தகவல். இவர் திமுகவில் இருந்தாலுமே RSS உடைய தீவிர விசுவாசியாகவும் அறியப்பட்டிருக்காரு. ஸோ அந்த பின்புலத்தில் ஒரு ரெக்கமெண்டேஷனில் கொஞ்சம் லகரங்களை அவர் பெற்றுக்கொண்டு இந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. RSS பின்புலம். ஆமாம், கரண்ட் பாஸ் ஆகிருக்கும். இதெல்லாம் தாண்டி முசிறியில் ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமிச்சிருக்காங்க. முசிறி கோர்ட்டில், இங்கே திருச்சி முசிறியில். பாண்டிச்சேரியிலேருந்து கள்ளச்சரக்கு வாங்கிட்டு கொண்டு வந்து இப்போ காரில் கொண்டு வந்து முசிறியில் வச்சு வியாபாரம் பண்ணுறவர் வழக்கறிஞர் தான். ஆனால் பாண்டிச்சேரி வழக்க வச்சுருக்காரு. அவர்கிட்ட வாங்கினவங்களே பல பேர் அங்கே திடுறாங்க. அவங்களே வந்து போதை கேஸ் திடுறவங்க. இவர் விற்கிறவர். இவர் இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞராக இவருக்கு நியமனம். இவர் கனிமொழியோடைய தீவிரமான ஆதரவாளர். இவரும் திமுக காரரு. வணக்கம்ங்க, என் பேர் தங்க கோபிநாத்துங்க, நான் வழக்கறிஞருங்க அப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்துவாப்புல. அப்படிப்பட்ட போன வாரம் வரைக்கும் இவர் வந்து திமுகவில் இருந்தார். இப்போ இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு டக்குன்னு கூப்பா கிருஷ்ணனை பார்த்து தாவைக்கால தாவி டக்குன்னு பேண்ட்டை மாற்றிக்கிட்டு, கருப்பு பேண்ட்டு ப்ரௌன் பேண்ட்டை காக்கி பேண்ட்டை மாறப்போகுது. அதே வெள்ளை சட்டை கொஞ்சோண்டு இங்கிட்டு மஞ்சள் சோப்பு இதை வந்து அடிச்சுக்க வேண்டியதான். வீட்டில் அவசரத்துக்கு தான் மஞ்சளும் மஞ்சள் மிளகா பொடி வீட்டில் இருக்கும்ல, எடுத்து டக்குன்னு அப்பிக்கிட்டு வந்து ஜாயின் பண்ணிட வேண்டியதான். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க. மை டியர் சார், மை டியர் அங்கிள். தற்குறி விஜய், தலைமை தற்குறி விஜய் 50 ஆண்டுகளுக்கு மேல அரசியல் வரலாறு கொண்ட என் தலைவனை பார்த்து நீ மை டியர் அங்கிள் அப்படின்னு சொல்றியே, உண்மையாலுமே உனக்கு கட்ஸ் இருக்கு, நீ தைரியமான ஆள் அப்படின்னா மோடியவையோ அமித்ஷாவையோ பார்த்து மை டியர் அங்கிள் அப்படின்னு சொல்லு பாப்போம். மை டியர் தாத்தா, மை டியர் பாப்பா அப்படின்னு சொல்லு பாப்போம். உனக்கு அப்படி கட்ஸ் இல்ல அப்படின்னா நீ தலைவன் கிடையாது, நீ தற்குறி. கட்ஸ் இருக்குன்னா நீ உன்னை தலைவன் நாங்க நம்புறோம். அரசு தரப்பு வழக்கறிஞர் அப்படிங்கிற பணி என்பது மிக மிக முக்கியமானது. இது வந்து ஒரு கட்சி, ஒரு ஆட்சியில் இல்லை, இது சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பவர்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள். அவர்கள் வைக்கிற வாதம் தான் ஒருத்தனை குற்றவாளி இல்லைன்னும், ஒரு கொலையாளியை குற்றவாளினும், நிரபராதியை வந்து குற்றவாளினும், இல்லை குற்றவாளியை வந்து நிரபராதியாகவும் மாற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞர். அவங்களோட வாதத்தை பொறுத்து தான் ஒரு கெட்டவன் வந்து ஜெயிலுக்கு போகிறதும் ஒரு நல்லவன் வெளியே வரதும் அவங்க கையில் இருக்குது. நல்லவன் ஜெயிலுக்கு போகிறதும் கெட்டவன் தப்பிக்கிறதும் அவங்க கையில் தான் இருக்குது. சிவில் வழக்குகளில் பல்வேறு பட்டா கேட்டு மக்கள் நிற்கிறாங்க. இப்படி பல வழக்குகள், கோவில் நில சம்மந்தப்பட்ட வழக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 75 விழுக்காடு கோயில் நிலம் தான் குடியிருக்கிறது. இந்த வழக்கெல்லாம் இன்னும் நீதிமன்றத்தில் கிடக்கு. இது எல்லாத்துக்கும் லீகல் ஒப்பீனியன் கொடுப்பது வந்து அதுக்கான சட்டத்தை வரைமுறைப்படுத்தி நீதிமன்றத்தில் அவங்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அரசு வழக்கறிஞர்கள். கோடிகள் பொருளக்கூடிய இடம் அந்த இடம். அங்கே நியாயமானவர்கள் நியமிக்கப்படலைன்னா, திமுக ஆட்சியில் திமுக காரங்க இருந்தாங்க, திமுக தலைவர்களையோ இல்லை திமுக எதிரானவர்களையோ அவங்க பந்தாடினாங்க. வம்படியாக போய் நீதிமன்றங்களில் போயிட்டு அவங்க வந்து பெட்டிஷன் போடுவாங்க, ஒரு பெயில் கிடைக்க விட மாட்டாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ தாவேக்காலையும் திமுக காரங்க தான் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் தாவேக்காலக்கூடிய உண்மையாக உழைத்த தாவேக்காரங்களுக்கும் அங்கே பொறுப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் எந்த நன்மையும் நடைபெற போகிறதில்ல. பணத்தை வாங்கிக்கிட்டு பொறுப்புக்கு வர்றவன், பணத்தை வாங்கிட்டு பதவிக்கு வர்றவன் நாளைக்கு மக்களுக்கு எப்படி உண்மையாக இருப்பான்? அப்புறம் எப்படி நீங்கள் உண்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, தூய்மையான ஆட்சின்றீங்க? வெளிப்படையாக தெரியுதுங்க. பணம் வாங்கி கொண்டு இந்த பொறுப்பு போடப்பட்டிருக்குது. 100 விழுக்காடு அடித்து தாவேக்கா கட்சிக்காரன்னு சொல்கிறான். இதே நாகர்கோயிலில் தாவேக்காவை சார்ந்த ஒரு நபர், அவர் வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுவாப்புல. அவர் தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு இப்படி தவறான நபர்களுக்கு நீங்கள் நாகர்கோவில் பத்மநாபுரம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுண்ணா, இது வந்து உடனே நீங்கள் மாற்றணும்ண்ணா அப்படின்னு வீடியோ போடுறாப்புல. வீடியோ போட்டவரை கூப்பிட்டு, யோ என்னையா நீ இப்படி வீடியோ போட்டுருக்க, பார்த்துக்கலாமியா, 30 லட்ச ரூபா கொடுத்து வந்திருக்கேன், உன்னைய பார்த்துக்க மாட்டேனா, பண்ணி விடியானாலும் நம்ம ஆளுக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசி அந்த வீடியோவை தூக்கிட்டாப்புல. எவ்வளோ நேர்மையானவங்க பாருங்க, நேர்மையானவர்கள், தூய்மையானவர்கள். நாங்களாம் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னா ஆளுமைத்தன்மை உள்ளவன்னா, நேர்மையானவன்னா, ஒன்று அவனை பேசின வீடியோ அப்படியே வச்சுக்கணும்ல, எதுக்கு எடுக்கணும்? புரியுதா உங்களுக்கு? அப்போ எங்கே தப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக. இப்போ அவர் வந்து நேர்மையான முறையில் அவர் வந்து பதவி பெற்றிருக்காருங்க, அரசு தரப்பு வழக்கறிஞராக பத்மநாபுரத்தில் வந்திருக்காரு அப்படின்னா நீங்கள் வீடியோ போட வேண்டிய தேவையில்லை. போட்ட வீடியோ எடுக்கணும் அப்படின்னா
அப்போ ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்கு, அவன் ஏதோ கூட்டு முன்னே மிரட்டிருக்கணும், இல்லை பணம் கொடுத்துருக்கணும், இல்லை தலைமையிலிருந்து கூப்பிட்டு சொல்லிருக்கணும். என்ன நடந்துச்சு அப்போ? அப்புறம் இந்த தாவேக்கா கும்பல் நேர்மைன்னு பேசிக்கிட்டு இருக்கு, உண்மைன்னு பேசிக்கிட்டு இருக்கு. இது தொடக்கம் தான், இது சாம்பிள் தான். இந்த பத்மநாபபுரம் நீதிமன்றமாக இருக்கட்டும், முசிறியாக இருக்கட்டும், இது சாம்பிள். தமிழ்நாடு முழுக்க 2000க்கும் மேற்பட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர்களில் 90 விழுக்காடு பணம் வாங்கி கொண்டு தான் போஸ்டிங் போடப்பட்டிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் டேட்டா எடுங்க, வேணால் கேள்வி கணைகளை கேள்வி போட்டு உங்கள் ஊரில் அரசு வழக்கறிஞர்கள் யாருக்கு போஸ்டிங் போடப்பட்டிருக்கு, அவங்களுடைய பின்னணி என்ன, எந்த கட்சியில் இருந்தாங்கன்னு கேள்வி கேளுங்க. தமிழ்நாடு முழுக்க இதான் நடந்திருக்கு. இப்போ நான் கூட இதுக்கு முன்னாடி இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்னா ஏதோ சாதாரணமாக நினச்சேன். இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது. இந்த எளிமையாக சொல்லணும், இப்போ ஜெய்பீம் படம் பார்த்தோம். இந்த ராஜா கண்ணோட மரணத்துக்கு செங்கனிக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அந்த தீர்ப்பை வந்து அதை தட்டி வச்சதே இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் தான். கண்டிப்பா. அப்போ சரியான ஆள் அங்கே இருக்கணும்ல. இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு ஆளை போட்டாங்கன்னா கண்டிப்பாக பல செங்கனி வருவாங்க நாட்டில். நிச்சயமா. நீங்கள் இன்னொன்று, சிறையில் பெயில் கிடைக்காம நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, வெளியே குற்றவாளிகள் பெயில் கிடைச்சி சுற்றிக்கிட்டு இருக்கான். இதுக்கு யார் காரணம்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள். ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆப்சண்ட் ஆகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல நீதி செத்து போகும். சரியான இடத்துல ஆப்சண்ட் ஆகி போயிடுவாங்க, இல்லை எங்களுக்கு வராமல் போயிடுவாங்க, இல்லை எங்களுக்கு வந்து கேள்விக்கு பதில் கேள்வி இல்லம்பாங்க, அனுபவப்பட்டிருக்கிறோம். ஆமாம், கொஸ்டின் இல்லம்பாங்க, என்னென்னு பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது காலதாமதப்படுத்துவாங்க. இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு பெட்டிஷன் இடையூறு பண்ணுற மாதிரி பெட்டிஷனை போடுவாங்க. இப்படி பல வேலைகள் இருக்குது, அவங்களுக்கு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அதனால தான் ஏங்க அரசுக்கும் மக்களுக்கும் இடையேயான ஒரு தூதுவர் போல அரசு தரப்பு வழக்கறிஞர். இன்னொன்று, சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் பெயில் எடுக்க முடியாது. அப்போ லீகல் எய்டுன்னு வச்சுருப்பாங்க. இந்த லீகல் எய்டு யாருன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் தான். இவங்க வாதாடணும் அவங்களுக்காக. சிறையில் பிணை கிடைக்காத நிறைய பேர் இருப்பாங்க, பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க. இப்போ இவங்க அதெல்லாம் பண்ணிடுவாங்கல்ல, இவன் காசு கொடுத்து உள்ள பணம் எப்படி மக்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுவான்? குரலற்றவர்களோட குரலை ஒழிக்க வேண்டியவங்க இவங்க காசு வாங்கிட்டு பேசுவாங்க. காசு கொடுத்து போகிறாங்க, அப்போ காசு சம்பாதிக்கணும் செய்வாங்க. கண்டிப்பாக. அப்போ அதுவும் தவறான. அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆடு திருடின ஒருத்தருக்கு அரசு வழக்கறிஞர். ஆமாம், ஃபோட்டோ வீடியோவோட எடுத்து போட்டானுங்க வேலூர் மாவட்டத்தில். இங்கே கள்ளச்சாராயம் ஓட்டவருக்கு முஸ்லீம் அரசு வழக்கறிஞர். அங்கே திமுகவுக்கு போன மாதம் வரைக்கும் தாவேக்காக தலைவர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு அரசு வழக்கறிஞர். அப்போ எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் தாவேக்காக்கிற கட்சி பணம் கொடுத்தால் யாருக்கும் போஸ்டிங் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. வெளிப்படையாக சொல்கிறேன், இது ஒரு நேர்மையான ஆட்சியே கிடையாது, இது மிக நேர்மையற்ற ஆட்சி என்பதற்கு இது ஒரு சின்ன சான்று. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்க நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.